இன்னைக்கு வீட்டுக்கு டைல்ஸ் பார்க்கறதுக்காக காரைக்கால் போயிருந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டோம். அது கூட மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்தியாச்சு. வீட்டில் ஆல்ரெடி மாம்பழம், மாங்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே இருக்கு. ஆனாலும் அதை நறுக்கி வச்சிருக்கதை பார்த்தாங்க அப்படின்னா சாப்பிடணுன்ற மாதிரி இருந்தது. அதனால ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. காரைக்காலில் கிரானைட்ஸ், டைல்ஸ், அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். எங்கள் ஊர் சைட்லேருந்து மேக்ஸிமம் அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு போய் பார்த்துருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால அந்த அளவுக்கு பசிக்கலன்றதுனால ஈவினிங் சாப்பிடலான்னு பார்த்தோம். சரி, அங்க காரைக்கால்ல ரொம்ப ஃபேமஸா மந்தி பிரியாணி இருக்குன்றதுனால அதையுமே ட்ரை பண்ணோம். யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் எது நல்லா இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் இந்த கடையை தான் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. சரி, போய் ட்ரை பண்ணலாம் தான் போயிருந்தோம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கடையெல்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது. ஆனா வீட்ல இருந்து பிளான் பண்ணி போனது ஒரு 4-5 கடைனாலும் பார்க்கணும் அப்படின்னு தான். ஆனா வீட்ல இருந்து ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணுன்றதுனால ஒரு 2 கடை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி இந்த கடையை நம்ம ஊருக்கு வந்தப்ப vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.